இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தையும் அவரே, தரணியர் நமக்கெல்லாம், சீயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயனும் அவரன்றோ. ஆயனை முன்னா அலகையே பின்னா, அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கிறீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, திருவசனங்கள் 18 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர்
அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Follow me and leave the dead to bury their own dead. நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன். வாளினும் சாவினும் வரிந்தினும் போய் வீழினும் உன் கடல் விடுவேன் அல்லேன். இவைகள் எல்லாம் உறுதியான வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடியவைகள். வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் நமக்கு அனுபவமாக நேரிடுகின்றன. இடரினும் இடர்பாடுகளால் தடுக்கி விழுகிறோம், தளரினும் தளர்ந்து போகிறோம். எனது ஒரு நோய் தொடரினும், தொடர்ந்து எனக்கு இருக்கக்கூடிய நோய்பாடு வருத்தி கொண்டு இருக்கிறது, வலித்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு நோய் தொடரினும், அப்பொழுது கூட நான் உன் கடல் தொழுவேன். சுய பச்சாதாபம், செல்ஃப் பிட்டி, சுய கழிவிறக்கம் என்று சொல்லப்படும். எனக்கு நானே வருத்தி கொள்வது, என்னால் முடியவில்லை, ஆதங்கப்பட்டுக் கொள்வது அல்ல. என்னால் முடியும், 2 கையும் இல்லை, இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 2 கால் இல்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இவர்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறார்கள். Let temporal things be used while keeping eternal realities in our desire. Let earthly things be utilized for our trek while desiring the eternal ones for the end of our journey. நித்திய மெய்மையை நாம் மனத்தில் கொண்டிருக்கையில் இம்மைக்குரிய பொருட்கள் பயன்படுவனவாக, பயண முடிவில் நாம் அடைய விரும்பும் நித்திய வாழ்வுக்கு நம் நடைபயணத்தில் இவ்வுலக பொருட்கள் உபயோகப்படுவனவாக. ஒரு பக்கம் பொருள், ஒரு பக்கம் மனிதர். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பொருட்களுக்கா, மனிதர்களுக்கா? ஆனால் நம்மில் அநேகர் இந்த பொருட்கள், அதன் பின்னால் வரக்கூடிய சொகுசு, இவைகளை பெரிதாக கருதி மனிதர்களை துச்சம் என கருதுகிறோம். பல வகையான பாகுபாடுகள், பிரிவு மனப்பான்மைகள், பேதம், இவைகளினால் மக்களை பிரித்து வைக்கிறோம். சாதி வாரியாக, மொழி வாரியாக, இன வாரியாக, கலர் வாரியாக. இவைகள் அல்ல. மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள். எத்தனை கோடி மனிதர்களை படைத்தாய், எத்தனை கோடி முகங்கள். இது இறைவனுடைய தனிப்பெருமை அல்லவா? மனிதனுக்கு முன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதவை. அத்தகைய ஒரு உணர்வை பெற்றிருக்க வேண்டும். உதாரணம், எப்படி இந்த பற்று நம் உள்ளத்தில் புறையோடி இருக்கிறது. சென்னையில நான் மாணவனாக இருந்த பொழுது ஒரு புது ஸ்கூட்டர், அந்த புது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய கம்பேனியனும் பரீட்சை எழுதுவதற்கு ஒரு 10 மணி, ஒரு 9:30 மணி அளவில் இந்த மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். சைதாப்பேட்டை போய் திரும்புற இடத்துல எண்ணெய் கீழே கொட்டி இருக்குது, கவனிக்கல, சறுக்கி விட்டுருச்சு. 2 பேரும் விழுந்துட்டோம். விழுந்த பிறகு உடனே என்னுடைய பகவைப்பு, ஐயோ என் புது ஸ்கூட்டர் ஆச்சே, என்ன ஸ்கிராச் ஆச்சோ ஏதோன்னு சொல்லி போய் எழுந்து போய் ஸ்கூட்டரை பார்க்குறேன். பின்னாடி உட்காந்து கம்பெனியன் காலை கூட எடுக்க முடியல, உள்ள மாட்டிக்கிட்டாரு. அப்பா என்ன தூக்கப்பா, முதல்ல ஸ்கூட்டர் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாரு. அப்ப அந்த நேரத்தில் பாருங்கள், புதிய ஸ்கூட்டர் கீழே விழுந்துருச்சு, ஸ்கிராச் ஆயிடுச்சோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. பின்னாடி கூட வந்த கம்பெனியன் மாட்டிட்டு இருக்கிறாரே, அவரை தூக்குவோம், அவருக்கு உதவி செய்வோம், போகலையே. அதுதான் பொருட்கள் மீது கொண்டு இருக்கக்கூடிய
இந்த பற்று. ஆக எது முக்கியம் என்பதை உணர்தல் வேண்டும். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். நம்முடைய எண்ணங்களுக்கு உறுதி ஊட்டினோம் என்றால் அந்த எண்ணங்கள் செயல்படும், எண்ணங்கள் பலனை தரும் என்பதில் ஐயமில்லை. There is a tide in the affairs of men, which taken at the flood leads on to fortune, omitted at the voyage, all the voyage of the life is bound in shallows and in miseries. மனித வாழ்வின் அலையானது வெள்ள ஓட்டத்தில் வளமைக்கு இட்டுச் செல்லும், இல்லையேல் வாழ்க்கை முழுவதும் வேதனையும் துயரமும் நிறைந்த பாதாளமாகும். பாண்டிச்சேரியில ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விருப்பம் தெரிவிக்கணும், நான் பாண்டிச்சேரியில பிரெஞ்சு கவர்மெண்டோட இருக்கிறேனா இல்லை இந்தியன் கவர்மெண்டோட இருக்கிறேனா அப்படின்னு ஒரு விருப்பம் தெரியணும். ஆப்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி விருப்பம் தெரிஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் உண்டு. விருப்பம் தெரிவிக்காதவங்களுக்கு இல்லை. ஐயோ ஏன் நான் தெரிவிக்காம போனேனோ அப்படின்னு சொல்லி இப்ப ஏங்குவாங்க. வாய்ப்பை விட்டாயிற்று, அவ்வளவுதான், முடிந்து போனது கதை. அதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்வு. எதை தேர்ந்து கொள்கிறாய்? The road less travel. எது அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது? ஆன்மீக வழியானது. ஏனென்றால் அது இடுக்கமான வழி, கடினமான வழி, சிலுவை வழி. எனவே அதற்கு நாம் உட்பட மறுக்கிறோம், மயங்குகிறோம். ஆனால் அதுதான் நமக்கு வாழ்வை தரும் என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். இஞ்ஞாசியாருடைய ஜெபம். Take, O Lord, and receive my entire liberty, my memory, my understanding, and my whole will. All that I am, all that I possess, you have given me. I surrender it all to you to be disposed of according to your will. Give me only your love and your grace. With these I will be rich enough and will desire nothing more. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் அன்பு தெய்வமே இறைவா, என்னை முழுமையும் ஏற்று நடத்தும் என் சிந்தனை, சொல், செயல், அறிவு தெளிவு அனைத்தையும் உமதாக்கும் இறைவா. நானும் எனது அனைத்தும் நீர் கொடுத்தவை. என் சகலத்தோடு உம்மிடம் சரணடைகின்றேன். யாவையும் உம் சித்தப்படி உமதாக்கும். உம் அன்பும் கருணையும் மட்டும் போதும். அவையே என யாவற்றிலும் நிறைவாக்கும். ஒவ்வொரு சிறு செயல்பாடும் உம் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய வகையில் அமைவதாக. எங்கெல்லாம் பாவ இருள், தீமை, தீவினை, சாத்தான் இவனுடைய வலைகளினால் பீடிக்கப்பட்ட மக்களை விடுவித்தருளும். எங்கள் நோய் நொடி இவைகளை நீக்கச் செய்யும் அல்லது அவைகளை தாங்கச் செய்யும். அதற்கு வேண்டிய தைரியத்தையும் மனத்திறனையும் தெளிவையும் தந்து ஆசீர்வதியும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சேகமாயிரும்.
மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க.